மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம எக்கனாமிக் சப்ஜெக்டில் மானிட்டரி பாலிசியை பற்றி ஒரு 6 பார்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாத்தையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். எப்பயுமே ஒரு டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சம்மரி பார்ட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ இது மானிட்டரி பாலிசிக்கான சம்மரி பார்ட். இதில் நோட்ஸ் எல்லாமே நம்ம இங்கிலீஷில் தான் பார்த்தோம். இதே டாப்பிக்கை நம்ம தமிழே நோட்ஸ் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 வீக்ஸில் நம்ம இதே டாப்பிக்கை தமிழே நோட்ஸ் எழுதி அதையும் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த டாப்பிக்கு நம்ம பார்த்த நோட்ஸு. ஸோ இந்த நோட்ஸ் எல்லாத்தையுமே நான் பிடிஎஃப் ஃபைலாக, நோட்ஸ் மட்டும் இல்லாமல் மைண்ட் மேப்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம கிளியராக ஒரு பிடிஎஃப் ஃபைலாக நம்ம டெலகிராம் சேனல் மகாதேவ் டிஎன்பிஎஸ்சிங்கிற பப்ளிக் சேனலில் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் ஆப்பில் மகாதேவ் டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனல் வந்துடும். இல்லைனா கூட நமக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் கூட போயிட்டு நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலில். ஸோ இந்த எல்லா நோட்ஸுமே மைண்ட் மேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப் ஃபைல்ஸாக அதில் கிடச்சிரும். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம அந்த மானிட்டரி பாலிசியை பார்க்குறதுக்கு முன்னாடி மணி அப்படிங்கிற அந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்துட்டு மெசபடோமியா ட்ரைப்ஸு. அப்புறம் எல்லோரும் மெட்டாலிக் சிஸ்டம்க்கு வந்தாங்க. அதாவது இந்த கோல்டு காயின், சில்வர் காயின், அந்த மாதிரி காயின் பேஸஸ்க்கு வந்தாங்க. அது நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபுல் பாடிட் காயின், அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா டோக்கன் காயின். ஃபுல் பாடிட் காயின், ஒரு காயினில் வந்துட்டு 5 ரூபான்னு போட்டிருக்குன்னா அந்த 5 ரூபான்னு போட்டிருக்கிறதா என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் வேல்யூ. இந்த காயின் பண்ணுறதுக்கான செலவு என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டல் வேல்யூ. ஸோ இந்த மெட்டல் வேல்யூ ஃபேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். காயின் பண்ணுறதுக்கும் 5 ரூபா தான் செலவாயிருக்கும், அந்த காயின்லேயும் 5 ரூபான்னு தான் எழுதியிருக்கும். அப்படின்னா அது வந்துட்டு ஃபுல் பாடிட் காயின். ஆனால் காயின் பண்ணுறதுக்கு செலவு வந்துட்டு 2 ரூபா தான் ஆச்சு, ஆனால் அந்த காயினில் 10 ரூபான்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ மெட்டல் வேல்யூவோட அதிகம். ஸோ அது வந்துட்டு நம்ம டோக்கன் காயின் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஸ்டாண்டர்ட் இல்லைனா சில்வர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஸ்டோரி. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த ஸ்டோரியெலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டோரியெலாம் நீங்கள் பார்ட் 1ல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் போய் பார்த்துக்கோங்க. இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வந்தது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பேப்பர் கரன்சி. இதை மணின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே இதுக்கப்புறம் வந்தது தான். ஸோ இவ்வளோ தான் நம்ம மணியை பற்றி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் வந்துட்டு இந்த மணியை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இந்த மணியோட அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த அட்வான்டேஜஸ் தான் பார்ட்டர் சிஸ்டமோடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ அதோடைய டிஸ்அட்வான்டேஜஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இந்த மணி சிஸ்டம். ஸோ இது எல்லாத்த பற்றியும் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ பார்ட் 1 or 2 தெரில. ஸோ அந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பார்ட் 1 தான். ஓகே. ஸோ இந்த மணியை பற்றி ஒருத்தர் கோட் சொல்லியிருக்காரு, மணி இஸ் வாட் மணி டஸ். அதாவது இந்த விஷயத்தெல்லாம் எது ஒன்று பண்ணுதோ, இதெல்லாம் மணி அப்படின்னு நீங்கள் ஒன்று எடுத்திங்கன்னா இதெல்லாம் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எது பண்ணுதோ அதுதான் மணி அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு, வால்கர் அப்படிங்கிறவர். மணி இஸ் வாட் மணி டஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் அந்த பார்ட் 1ல் பார்த்துக்கோங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ மானிட்டரி பாலிசி எதுக்கு அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இல்லைனா டீஃப்ளேஷனை வந்துட்டு எடுத்து விடுறதுக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒன்று நம்ம வந்துட்டு மணியோட வேல்யூ குறையிறது, அதுதான் இன்ஃப்ளேஷன். இல்லை அப்படின்னா பொருட்களுடைய ப்ரைஸ் வந்துட்டு ஏறுறது, இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன். டீஃப்ளேஷன்னா அப்படியே இந்த பொருட்களுடைய விலை வந்துட்டு குறைஞ்சி போகிறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீஃப்ளேஷன். சரி, ஓகே. இந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷனை வந்துட்டு நம்ம மானிட்டரி பாலிசியை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்த்துருங்க. நிறைய டைப்ஸ் இருக்குது இன்ஃப்ளேஷனில். நம்ம இன்ஃப்ளேஷனை வந்துட்டு இன்ஃப்ளேஷனோட அந்த ஸ்பீட் ரேட்டை வச்சு நம்ம 4ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன், வாக்கிங் இன்ஃப்ளேஷன், ரன்னிங் இன்ஃப்ளேஷன், கேலூப்பிங் இன்ஃப்ளேஷன். ஸோ அதுக்கு இன்னொரு சில பேர்லாம் இருக்குது. க்ரீப்பிங்க்கு மைல்டு மாட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, வாக்கிங்க்கு ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, கேலூப்பிங் இல்லைனா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்ஃப்ளேஷனுடைய ரேட்டு. ஸோ இந்த அளவுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம இந்த பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ரீசெண்டாக நம்ம எக்ஸாம்பிள் ஜிம்பாப்வேல நடந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். அங்கே பர்சன்டேஜ் என்னென்னா அரௌண்ட் 3714% நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ளேஷன் போயிடுச்சு. அதாவது அந்த அமௌண்ட்டுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்ஃப்ளேஷனை ஸ்பீட் பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறோம். அடுத்து இன்ஃப்ளேஷனை டிமாண்ட் சப்ளை பேசிஸில் கிளாஸிஃபை பண்ணுறோம். டிமாண்டு புல் இன்ஃப்ளேஷன், இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இந்த டிமாண்டு புல் இன்ஃப்ளேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
டிமாண்ட் வந்துட்டு அதிகமாக போய்கிட்டு இருக்கும். ஆனால் சப்ளை வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். சப்ளையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. டிமாண்டு மட்டும் என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஏறிக்கிட்டு இருக்கும். பட் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனில் டிமாண்டு வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் சப்ளை வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இதுவும் சரி என்ன தான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பொருட்களுடைய விலையை ஏற்றி விட்டுரும். எதெல்லாம் நம்ம காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பொருள் ஷார்ட்டேஜ்னு ஆயிரும். அப்போ இங்கே பொருளோட விலை ஏறும். டேக்ஸு இன்டைரக்ட் டேக்ஸ் அதிகமாக போட்டாலும் பொருளோடைய விலை ஏறும். அது டேக்ஸ்ஃப்ளேஷன்னு சொல்லுவாங்க. ஹோர்டிங் பதுக்கி வைக்கிறாங்க பொருட்களை அப்படின்னா அப்பயும் என்ன ஆகுனா பொருட்களுடைய விலை ஏறும். ஸோ பொதுவாக கூட்ஸ் ஸ்கேர்சிட்டி பற்றாக்குறை நடக்குது, ஒரு லாரி ஸ்ட்ரைக் நடக்குது, இல்லை அடிக்கடி மின்வெட்டு நடக்குது. இப்போ என்ன ஆகாதுன்னா ப்ரொடக்ஷன் நடக்காது, சப்ளை கம்மியாகும், அதனால் பொருளுடைய விலை ஏறும். ஸோ அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. பெட்ரோல் விலை ஏறுறதுனால இப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது அது எல்லாமே காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனில் வந்துடும். டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா டிமாண்ட் ஏறும். எப்போ டிமாண்ட் ஏறும்னு கேட்டிங்கன்னா மணி சப்ளை எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பொருளுடைய ப்ரைஸும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எப்போல்லாம் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், இன்கம் அதிகமாக மக்களுக்கு வந்துட்டு இந்த பே கமிஷன் 6th பே 7th பேன்னு கமிஷன் போட்டு இன்கம் அதிகம் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மணி சப்ளை அதிகமாகும். இல்லை கவர்மெண்ட் வந்துட்டு அதோடைய எக்ஸ்பெண்டிச்சர் சப்சிடி அப்புறம் பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன் ஏதாவது இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறையா செலவு பண்ணுறாங்கன்னாலும் அப்போயும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மணி சப்ளை அதிகமாகும். இல்லை கவர்மெண்ட் சரியாக பட்ஜெட் வந்துட்டு சரியாக கால்குலேட் பண்ணாமல் போட்டுட்டாங்க. ஸோ அதை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா மணி பிரிண்ட் பண்ணுவாங்க. மணியை பிரிண்ட் பண்ணி அதை உள்ளே இறக்கி விட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அப்பையும் மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். டேக்ஸ் எவேஷன்கிறது வேறு, இங்கே நம்ம பார்த்த டேக்ஸ்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வேறு. இன்டைரக்ட் டேக்ஸை ஏற்றுறது டேக்ஸ்ஃப்ளேஷன். டேக்ஸ் எவேஷன்னா நம்ம வந்துட்டு டேக்ஸை கம்மியாக கட்டுறது, அதுதான் டேக்ஸ் எவேஷன். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிளாக் மணி இதெல்லாம் என்ன பண்ணுன்னா மணி சப்ளையை மக்கள்கிட்ட அதிகமாக வச்சுக்கும். அப்போ டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது பேங்க் வந்துட்டு லோனை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக லிபரலாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா மணி சப்ளையை பயங்கரமாக ஏற்றி விட்டுரும். ஸோ நம்ம இந்த ஆர்பிஐ கவர்மெண்ட் வந்துட்டு மானிட்டரி பாலிசியை வச்சு என்ன தான் பண்ணுவாங்கன்னா இந்த பேங்க் கொடுக்கக்கூடிய அந்த லோனை என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் ஆர்பிஐ வந்துட்டு மானிட்டரி பாலிசியில் கொண்டு வராங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துட்டு ஆர்பிஐ யூஸ் பண்ணுற டூல்ஸ் சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் இது எல்லாமே கவர்மெண்ட் யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்னு கடகடன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிடிஆர் கேஷ் டெபாசிட் ரேஷியோ. அது என்னென்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் பப்ளிக் வச்சுருக்கக்கூடிய அந்த கரன்சியை பப்ளிக் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டால் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சிடிஆர் ரேஷியோ கிடைக்கும். அடுத்து ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ ஆர்டிஆர் என்னன்னு கேட்டிங்கன்னா பேங்க் வந்துட்டு அவங்கக்கிட்ட சில ரிசர்வ் மணின்னு சிலதை வச்சுருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க லோனாக தர முடியாது. ஸோ அந்த அமௌண்ட்டை எது கூட டிவைட் பண்ணுறாங்கன்னா என்டிடிஎல்லால் டிவைட் பண்ணுறாங்க. என்டிடிஎல்னால் நெட் டிமாண்ட் அண்டு டைம் லையபிலிட்டிஸ். டிமாண்ட் லையபிலிட்டிஸ்னால் எப்போல்லாம் டிமாண்ட் வருதோ அப்போல்லாம் பேங்க்குக்கு போய் எடுக்கலாம். அதாவது இந்த செக்கு, டிடி, ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, இது கிரெடிட் கார்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் லையபிலிட்டிஸ். டைம் லையபிலிட்டிஸ்னால் நம்ம ஃபிக்ஸ்டு டெபாசிட் போடுறது, ஆர்டி போடுறது, அந்த டைம் முடிஞ்ச உடனே நமக்கு பேங்க் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லாம் டைம் லையபிலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நெட்டு டிமாண்டு டைம் லையபிலிட்டிஸ். ஸோ இந்த ரிசர்வ் மணியை நம்ம என்டிடிஎல்லால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ கிடைக்கும். ஸோ ஆர்டிஆர். அடுத்து இது எதெல்லாம் ரிசர்வ் மணின்னு சொல்லுவீங்க? பேங்க்கு லோன் கொடுக்க முடியாத அமௌண்ட் அது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்துட்டு சிஆர்ஆர். பேங்க் வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் 3% அமௌண்ட்டை என்ன பண்ணி வச்சுருக்கணும்னா ஆர்பிஐ கிட்ட ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய ஒரு 100 crore என்டிடிஎல்னால் அதில் 3 crore என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வச்சுருக்கணும். அது சிஆர்ஆர். இன்னும் எஸ்எல்ஆருங்கிறத பேங்க் அவங்கக்கிட்டேயே வச்சுக்கணும், அதையும் லோனாக கொடுக்கக்கூடாது. இது ஒரு 18% இப்போ இருக்குது.
இந்த சிஆர்ஆர் வந்துட்டு கேஷாக மட்டும்தான் ஆர்பிஐ கிட்ட கொடுத்துருக்கணும். பட் இந்த எஸ்எல்ஆரை வந்துட்டு அந்த பேங்க்கே வச்சுக்கணும். அது கோல்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது செக்யூரிட்டி பாண்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டி பேப்பர், அந்த மாதிரி சில ஸ்பெசிஃபைட் லிக்விட் அசட்ஸாக இருக்கலாம். பட் இது சிஆர்ஆர் கேஷாக மட்டும்தான் இருக்கணும். அடுத்து ஸோ இது ரெண்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா ரிசர்வ் மணின்னு சொல்கிறோம். ஸோ முக்கியமான கான்செப்ட். இது மட்டும்தான் டூல்ஸான்னு கேட்டால் இன்னும் நிறையா இருக்குது. ரெப்போ ரேட்னா ஆர்பிஐ பேங்க்குக்கு கடன் கொடுக்கும்போது ஆர்பிஐக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், அது வந்துட்டு ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா பேங்க்கு ஆர்பிஐக்கு கடன் கொடுத்ததுனால கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்துட்டு பேங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற கமர்ஷியல் பேங்க்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு. ரெப்போ ரேட் வந்துட்டு ஆர்பிஐ பேங்க்குக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேங்க் ரேட்டும் ரெப்போ ரேட் மாதிரியே தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா ரெப்போ ரேட்டில் வந்துட்டு கொலேட்ரல் வைக்கணும். ஏதாவது நீங்கள் வந்துட்டு அடகு வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாண்டோ கோல்டோ அந்த மாதிரி கொலேட்ரல் வைக்கணும். அடுத்து வந்துட்டு அது ஷார்ட் டேர்ம் நீடுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ரெப்போ ரேட் யூஸ் பண்ணணும். அப்புறம் கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே ரெப்போ ரேட் வாங்கிக்கலாம். ரெப்போ ரேட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆர்பிஐ கிட்ட இருந்து அவங்க வாங்கிக்கலாம். ஸோ இது வந்துட்டு இது தெரிஞ்சுக்கணும். பேங்க் ரேட் அப்படிங்கிறது என்ன டிஃப்ரென்ஸ்னால் கொலேட்ரல் இல்லாமையே நீங்கள் வாங்கலாம். அப்போ ரிஸ்க் அதிகமாக யாருக்கு, ஆர்பிஐக்கு அதிகம். அப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ரெப்போ ரேட்டை விட பேங்க் ரேட் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங் டேர்முக்காக வாங்குறது வந்துட்டு பேங்க் ரேட்டு, ஷார்ட் டேர்முக்காக வாங்குறது வந்துட்டு ரெப்போ ரேட்டு. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸு. அடுத்து எம்எஸ்எஃப்புமே ரெப்போ ரேட் மாதிரியே தான். என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ்லாம் ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கிக்கலாம் ரெப்போ ரேட்டில். பட் ஒன்லி ஷெட்யூல் பேங்க்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஃப்பில் கடன் வாங்க முடியும். அதாவது எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸில் ரெண்டுமே இருக்குது. ஸ்கெட்யூல்டு பேங்க்ஸும் இருக்கும், நான் ஸ்கெட்யூல்டு பேங்க்ஸும் இருக்கும். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாமே ரெப்போ ரேட்டில் வாங்கிக்கலாம். ஆனால் ஸ்கெட்யூல்டு பேங்க்ஸ் மட்டும்தான் எதில் வாங்க முடியும்னு கேட்டிங்கன்னா எம்எஸ்எஃப் ரேட்டில் வாங்க முடியும். ஸ்கெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னா 1934 ஆர்பிஐ ஆக்ட் படி அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கிறது எல்லாமே ஸ்கெட்யூல்டு பேங்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆரை கூட என்ன பண்ணிக்கலாம்னா அவங்க கொலேட்ரலாக வைக்கலாம் எம்எஸ்எஃப்ல. பட் ஆர்ஆரில் என்ன பண்ண முடியாதுன்னா அதை வந்துட்டு கொலேட்ரலாக வைக்க முடியாது. எஸ்எல்ஆரில் வச்சுருக்கிறத கொலேட்ரலாக வைக்க முடியாது. இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸு. ஸோ யூஸ்வலாக ரெப்போ ரேட்டை விட எம்எஸ்எஃப் ரேட்டுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு பேங்க் ரேட்டும் இப்போ இருக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட்டும் எம்எஸ்எஃப் ரேட்டும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே நம்ம பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை விற்கிறதுனாலையோ இல்லை வாங்கிறதுனாலையோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையுமே இன்ஃப்ளேஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றி விட்டுருவாங்க. இல்லை டீஃப்ளேஷன் வரும்போது இது எல்லாத்தையுமே குறைப்பாங்க. காமனாக சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ஆர்ஆர், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், எம்எஸ்எஃப், ஆர்டிஆர் இது எல்லாமே குறைக்கணும். அதே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வரும்போது எதை மட்டும்தான் குறைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா சிடிஆரை மட்டும்தான் குறைப்பாங்க. மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணி விடுவாங்கன்னா இன்க்ரீஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த இன்ஃப்ளேஷன்னால் யாருக்கு வந்துட்டு கெயினு, யாருக்கு வந்துட்டு யார் வந்துட்டு லூசர்ஸ்னு பார்த்துக்கோங்க. கடன் வாங்கினவங்க கெய்னர்ஸ், ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க கெய்னர்ஸ், இம்போர்ட் பண்ணுறவங்க கெய்னர்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க கெய்னர்ஸ். ஏன் இவங்கெல்லாம் கெய்னர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பார்ட் 6 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதை பார்த்துக்கோங்க. அப்போ கடன் வாங்கினவங்க கெய்னர்னால் கடன் கொடுத்தவங்க லூசர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் கெய்னர்ஸ்னால் கன்சியூமர்ஸ் லூசர்ஸ், இம்போர்ட்டர் கெய்னர்ஸ்னால் எக்ஸ்போர்ட்டர் லூசர்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க கெய்னர்ஸ்னால் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க லூசர்ஸ். இதுவும் ஏன் அப்படிங்கிறத பற்றி நம்ம 6th பார்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவ்வளோதாங்க, இது முடிஞ்சிருச்சு. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு மானிட்டரி பாலிசியை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது போக நம்ம என்ன மட்டும் பேலன்ஸ் வச்சுருந்தோம், ட்ரேட் சைக்கிள்னால் இந்த எல்லாமே இருக்கும். பூம் நல்லா ஃப்ளரிஷ் ஆகி வந்திருக்கும். அப்புறம் ரிசெஷன், அது வந்துட்டு என்னென்னா லாஸ் ஆகிற அந்த டைமு, அது எங்கே போகுன்னா கடைசியில் டிப்ரெஷன், ரொம்ப பாதாளத்துக்கு போயிடும். மறுபடியும் ரெக்கவரி ஆகி வரும். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எந்த ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த 4மே இருக்கணும். பூம், ரெசெஷன், டிப்ரெஷன், ரெக்கவரி எல்லாமே இருக்கணும். பூம் இருக்கிற இடத்துல வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில். ரிசெஷன் வரும்போது எல்லாமே கம்மியாயிரும்.
ப்ராஃபிட் கம்மியாயிரும், இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிரும், அப்புறம் வந்துட்டு ப்ரொடக்ஷன் கம்மியாயிடும், எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிடும். டிப்ரெஷன் வரும்போது சுத்தமாக எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். அடுத்து ரெக்கவரி வரும்போது மறுபடியும் இந்த பூம் ஸ்டேஜுக்கே மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை பற்றியும் நம்ம பார்த்தோம். எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரஃப்ங்கிற பாயிண்ட்டு. ஸோ இதை பற்றி இந்த டெஃபினிஷன், குட் ட்ரேடும் இருக்கும், பேட் ட்ரேடும் இருக்கும். ப்ரைஸ் ஏறும் குறையும், எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகவும் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகவும் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இதுதான் ட்ரேட் சைக்கிள்னு யார் சொல்லியிருப்பாருன்னா ஜேஎம் கீன்ஸ் சொல்லியிருப்பார். என்னடா கேன மாதிரி பேசிகிட்டு இருக்க, இதுவும் இருக்கும் அதுவும் இருக்குன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ கெய்ன்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் அங்கே மானிட்டரி பாலிசி முடிஞ்சிருச்சு. ஸோ இது நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரிவிஷனாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா நோட்ஸையுமே நான் சொன்ன மாதிரி டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சிக்னேச்சருமே ஆட்டோகிராஃபாக மாறணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ தட்டுறோம் தூக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட்.